வெல்கம் டு அவர் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபிராஸ். quesadilla பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இது ஒரு மெக்சிகன் டிஷ். இந்த டிஷ்ஷை இந்த வாரம் குக் வித் கோமாளில ரோஷினி செஞ்சாங்க. அதுவும் நம்ம ஊர் நாட்டு காய்கறியை வச்சு. நாங்க குக் வித் கோமாளில நிறைய ரெசிபிஸ் போட்டுக்கிறோம். அதை மறக்காம பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இந்த டிஷ் ட்ரெடிஷ்னலா மக்காச்சோள மாவு வச்சு தான் பண்ணுவாங்க. ஒரு கப் மக்காச்சோள மாவு ஒரு பவுல்ல எடுத்துக்கிறேன். கூடவே ஒரு கப் மைதா மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. எண்ணெயை ஹீட் பண்ணி நல்லா சூடேறினதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறோங்க. இதை அப்படியே சூட்டோட மாவுல சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ சூடான தண்ணியை தேவையான அளவு ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சிக்கிடலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கவும் கூடாது, ஆறியும் இருக்கக்கூடாது. தண்ணி மீடியமாக இருக்கணும். இப்போ இந்த டோவை அப்படியே மூடி வச்சிடலாம். ஃபில்லிங்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாட்டு காய்கறி தான் யூஸ் பண்ண போகிறோம். சேனக்கிழங்க துருவிக்கிறேன். பூசணிக்காவே அதே மாதிரி துருவிக்கிறேங்க. அவரைக்காயை சின்னதாக சாப் பண்ணிக்கிறலாம். இப்போ இந்த காய்கறியை இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு பேன்ல எண்ணெயை ஹீட் பண்ணி பொடியான இருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கிறோங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்குருவோம். தக்காளியில் உள்ள விதைகளையா எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறோங்க. கூடவே வேக வச்ச வெஜிடபிள்ஸ், பொடியான இருக்கிற பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், வறுத்த சீரகத்தூள், கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். இப்போ இந்த மாவை ஈக்குவல் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதை நம்ம மெல்லிசான சப்பாத்தியா தேய்ச்சிக்கிறலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி லேசா ரெண்டு பக்கமும் வேகிற மாதிரி போட்டு எடுத்துக்கிறோங்க. இப்போ பேனை கிரீஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ ஒரு லேயர் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறலாம். இப்போ வெஜிடபிள் ஃபில்லிங் ஆட் பண்ணிக்கிறலாம். அடுத்தது கொஞ்சம் சீஸ், இப்போ இதை அப்படியே ஹாஃபா ஃபோல்ட் பண்ணி ரெண்டு பக்கமும் போட்டு எடுத்துருங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.